இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே இல்ல குளோபல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பவர்ஃபுல் ரியல் ரோட்ஸ்டர் வந்து 2,89,000க்கு லான்ச் பண்ணிருக்க ஒன் அண்ட் ஒன்லி மோட்டார் சைக்கிள். அதுதான் ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450. இந்த வீடியோல இந்த ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450 என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450 வாங்கலாம்னு இருக்கவங்களுக்கும் இல்ல புக் பண்ணிருக்கவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் இந்த மோட்டார் சைக்கிள் ரிவ்யூக்காக கொடுத்துருக்கிறது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் பண்ணிருக்க சாமுண்ட் என்ஃபீல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபைனலி நம்மளோட குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் கண்ணுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான எந்த ஃபுல் வீடியோ பண்ணாலோ இல்ல குளோபல் ரிசர்ச்ல எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உடனே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இப்ப ஃபுல் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450 மோட்டார் சைக்கிள். ஸோ அந்த கரில்லா அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் கரில்லா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் இருக்கு. அவங்க கிட்ட இருக்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டீமை வச்சுட்டு எவ்வளோ பெரிய டீமையும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, அதுக்குன்னே ஒரு தனித்துவமான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் வந்து கரில்லா அட்டாக்னு சொல்லுவோம். அவங்க வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டாங்க. அந்த அட்டாக் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் மட்டுமே வச்சு எந்த ஒரு பிளானுமே இல்லாம சடனா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் நேம் தான் கரில்லா அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேம் தான் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டோட மோட்டார் சைக்கிளுக்கு கரில்லா 450 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு கரில்லா 450ல எக்ஸாக்டா சொல்லணும்னா 452 சிசி லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ்டு 40.2 PS வித் 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ராயல் என்ஃபீல்டு கரில்லா 450. அண்ட் தென் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 185 kg. அண்ட் தென் இந்த மோட்டார் சைக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் சேஃப்டி ஸ்டான்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு வீலுக்குமே பார்த்தீங்கன்னா டியூயல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான போர்ஷன்ல டயர் டிசைன் பண்ணிருக்கனால ஸ்டெபிலிட்டி அந்த கிரிப்னஸ் எங்கேயுமே ஸ்கிட் ஆகாம நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம் இந்த கரில்லா 450ல. ஹெட்லாம்ப் வந்து எல்இடியில டிசைன் பண்ணிருக்காங்க. ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே எல்இடியிலே வந்துடும். அந்த 120/70 R17 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா 160/60 R17 டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் வித் அலாய் வீல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்ஸ்டர் அதாவது ரியல் ரோட்ஸ்டர் கரில்லா 450ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரில்லாங்கிற நேம் வந்து ஆன் பண்ணதுமே வரும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேஷன்ஸுமே வந்துடும். இங்கே நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே வந்து சிங்கிள் பட்டன்லேயே வந்துடும். அந்த ஹசார்ட் லாம்ப்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஹை பீம் ராயல் என்ஃபீல்டில் கொடுத்துருக்க சேம் அக்சசபிள் சுவிச்சஸ் தான் இந்த இதுலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ரோட்ஸில் வந்து சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெண்டு பேர் வந்து பல்கியான சைஸில் இருந்தாலும் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த கேப்பபிலிட்டி நல்ல ஒரு வைடான சீட்டிங் பொசிஷனில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிள் டிரைவ் பண்ணும்போது ரெண்டு பேர் நல்லா ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் தென் நல்ல எந்த ஒரு ஸ்ட்ரெச்சும் இல்லாமல் நல்ல லாங் ரைடே போக முடியும். சீட்டிங் பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்கு. மோட்டார் சைக்கிளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் பட் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது தான் இதுக்கான ஹைலைட்னு கூட சொல்லலாம். நீங்களும் வந்து டிரைவ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றதை விட நியர்பை ஷோரூமோ இல்லை நம்ம சேலம்ல இருந்தால் சாமுண்ட் என்ஃபீல்டோ விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிள் இருக்கும். நீங்கள் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த ராயல் என்ஃபீல்டு கரில்லா 450 ரியல் ரோட்ஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஹிமாலயன்ல இருக்க அந்த சேம் சைலன்சர் அதாவது எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூப்லெஸ் டயர் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க்கும் வந்துடும். பேக்ல டிஸ்க் பிளேட் பாருங்க நல்லாவே வந்து ஒரு வைடான சைஸ்ல கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா நம்மளால கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு டிரைவ் பண்ணும்போதே கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். கரில்லா 450யோட மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா டெயில் லாம்ப் இன்டெகிரேட்டட் சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஹசார்ட் ஆப்ஷன்ஸோட. டெயில் லாம்பும் இதுதான், பிளஸ் வந்து சைடு இண்டிகேட்டர் இதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு தனியாக செப்பரேட்டாக கிடையாது. எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இதிலே இன்பில்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம் இந்த ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450ல. ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 160/60 R17ல கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் வித் அலாய் வீலோட வந்துடும். பிளஸ் இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா நல்ல ஒரு வைடான பொசிஷனில் டயர் டிசைன் பண்ணியிருக்காங்க வித் ஸ்போர்ட்டி டைப்பான பேட்டர்ன். நம்ம டிரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் வித் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம நினைக்கிற இடத்துல நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெயினாக வைடான டயர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைடான டயர் இருக்கனால நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். எங்கேயுமே ஸ்கிட் ஆகாது. நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த கரில்லா 450 டிரைவ் பண்ணும்போது. ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450ல இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நோட் பண்ண வேண்டிய இது அக்சசரிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டிஃபால்ட்டாக அதாவது ராயல் என்ஃபீல்ட் கரில்லா 450க்கு ஷோரூம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் அக்சசரிஸ்னே சொல்லலாம். இன்க்ளூடிங் ஏரோடைனமிக் ஷேப் எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த பம்பர்ஸ் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த லெஃப்ட் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வர
கார்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒரிஜினல் அக்சசரிஸ்லேயே அவைலபிள் இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அந்த இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் வித் 5 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம கூட இன்னைக்கு பிளாக் கலர் அவைலபிளாக இருக்கனால நல்ல ஒரு அட்ராக்டிவான கிராஃபிக்கல் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட். ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறதுலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்குன்னு தான் சொல்லணும். ராயல் என்ஃபீல்டு கரீலா 450யோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஏன்னா இந்த இன்ஜின் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரைடிங் ஸ்டைல், ரைடிங் டெரைன்ஸ் இதை முதல் கொண்டு இது எல்லாமே வேரி ஆகும். அண்ட் ராயல் என்ஃபீல்டு கரீலா 450யோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிடலாம். மறக்காம எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ராயல் என்ஃபீல்டு கரீலா 450 என்ன அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் ரிவ்யூ பண்ணிருக்கோம். கண்டிப்பா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மோட்டார் சைக்கிளை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சாமுண்டி என்ஃபீல்டோட ஷோரூம் அட்ரஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு ஃபுல் ரிவ்யூல மீட் பண்ணுவோம்.